ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பால்கோவா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் பெர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான பொருட்கள் தேவைப்படாது. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி காமிச்சிருக்கேன். பால்கோவாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த பால்கோவா. நம்ம பேக்கரிகளெல்லாம் வாங்கி சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு ஒரு 10 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா இந்த ரெசிபியை நீங்கள் சட்டுன்னு செய்திடலாம். நிறையவும் செய்ய முடியும், அதே சமயம் சீக்கிரமாகவும் செய்ய முடியும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனை நான் அடுப்பில் வைக்கல, நான் நார்மலாக கவுண்டர் டாப் மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம அடுப்பை ஆன் பண்ண போகிறதில்ல. நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அரை கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது 125 ml அளவு பால் இருக்கும். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 125 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை கரையணும்னு அவசியம் இல்லை, நம்ம அடுப்பில் வச்சு கிளறும் போது அது தானாக மெல்ட் ஆயிரும். இதில் 2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பால் பவுடர் இல்லாமல் பால்கோவா செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுவும் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபிக்கு பால் பவுடர்லாம் தேவையில்லை, பால் மட்டும் வச்சே பண்ணலாம். அப்படி உங்ககிட்ட பால் பவுடர் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. லேசாக அங்கங்கே கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நம்ம அடுப்பில் வச்சு கிளறும் போது அது மெல்ட் ஆயிரும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இது கூடவே கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு ஏலக்காய் தூள் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் நெய்யெல்லாம் சேர்க்காமல் வெறுமனே பால், சர்க்கரை, அதுக்கப்புறம் பால் பவுடர், இது 3 மட்டும் வச்சே இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்கள் கைவசம் நெய்யும் ஏலக்காயும் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க, அது ஒரு நல்ல சுவை கொடுக்கும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிளற ஆரம்பிக்கணும். நான் இப்போ இதை அடுப்பில் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ரொம்ப தீ அதிகம் வச்சுருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. நான் சொன்னது போல் இது நல்லா மெல்ட் ஆகுது பார்த்தீங்கல்ல, நம்ம சேர்த்த சர்க்கரை, பால் பவுடர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம விஸ்க் வச்சு கலந்துட்டுருக்கும்போது கெட்டியாக இருக்க மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறும் போது மெல்ட் ஆகும். இது போல் கொஞ்சம் லிக்விடாக வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது தானாகவே நம்ம கிளறிட்டு இருக்கும்போது தானாகவே அது கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா மெல்ட் ஆகிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாகவும் ஆயிடுச்சு பார்த்தீங்கல்ல. ஸோ கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரும். அப்படியே அள்ளி விட்டிங்கன்னா கரண்டியில் அது அப்படியே ஒழுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்கல்ல. ஃபஸ்ட் ரொம்ப லிக்விடாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் அப்படியே திரண்டுட்டு வருது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ரொம்ப முழுமையாக ஆறக்கூடாது, கொஞ்சம் லேசாக சூடு இருக்க மாதிரி ஆற வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வர்றது வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது வெந்துருச்சா இல்லையா, கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு பயமாக இருந்ததுன்னா
நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் இது போல் எடுத்து உருட்டி பாருங்கள். அது நல்லா உருட்டுறதுக்கு ஷேப் எடுத்து வரும். அப்போ அது கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு பட்டர் பேப்பர் விரிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் நார்மலாக வந்து நெய் தடவிட்டு எடுத்துக்கிறலாம். நான் இந்த பட்டர் ஷீட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஆற வச்சுருக்கோம்ல மாவு, அதை தூக்கி வச்சுருங்க. அது வந்து இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்திருக்கு. ரொம்ப ஆறிடுச்சுன்னா உங்களால் வந்து ஷேப்புக்கு உருட்ட முடியாது. அதனால் கை பொறுக்கிற சூடு வந்ததும் இது போல் வந்து பேப்பரில் வச்சு நல்லா இது போல் மாவு பிசையணும். லேசாக வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி தான். இது போல் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் நம்மளுடைய பால் பேடாக்கள் நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வரும். இல்லைன்னா அங்கங்கே கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது போல் சப்பாத்தி உருட்டுற கட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு இது போல் லேசாக திரட்டி விடணும். பாருங்கள், அந்த மாதிரி. நம்ம வந்து பால் பேடா திக்னஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து பேக்கரியில் சாப்பிட்ருப்போம். ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் போதும். அந்த அளவு நீங்கள் பார்த்து உருட்டிக்கிறணும். பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ கரெக்டான அளவுக்கு நான் உருட்டி எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ கட் பண்ணணும். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். நான் வந்து குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இது போல் குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் வந்து மூடி இருக்கும்ல, சின்ன சின்ன டப்பாக்களுக்கு மூடி இருக்கும். இல்லைனா சின்ன ஏதாவது ஒரு மூடி, இந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணலாம். ஷார்ப்பாக இருக்கணும் எட்ஜு மட்டும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக கட் பண்ணும். அப்படியும் இல்லைனா நீங்கள் நார்மலாக கத்தி வச்சுட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து காஜு கட்டிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம இஷ்டப்படி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக கட் பண்ணி வச்சிடலாம். இது மேலே நம்ம அலங்காரத்துக்காக கொஞ்சம் போல் சில்வர் லீவ்ஸ் வந்து சேர்த்துடலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்கள் கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த சில்வர் லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் ரொம்ப ஒட்டும். ஸோ ரொம்ப வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த சில்வர் லீஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போலையும் ஒட்டலாம். அப்படி இல்லாட்டா அப்படியே மொத்தமாகவும் ஒட்டிட்டு அதிலிருந்து நம்ம மற்ற பேடாக்களுக்கு மாற்றலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து ஒட்டு மொத்தமாக வச்சுருக்கேன். அதிலிருந்து எடுத்து மற்ற பேடாக்களுக்கு நான் மாற்றிடுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா பேடாக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சில்வர் லீவ்ஸ் பட்டால் போதும். ரொம்ப நிறைய நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அதுக்கு மேலே கொஞ்சம் போல் வந்து பிஸ்தாவும் பாதாம், அதுக்கப்புறம் வந்து ரோஸ் பெட்டல் இல்லை டூட்டி ஃப்ரூட்டி, இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய்.